30 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பல விஷயங்களை முயற்சிக்கும் ஆய்வுக்கூடம் இந்தியா என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் சமீபத்தில் அளித்த ரேடியோ பேட்டியில் சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி போன்ற பல கடினமான விஷயங்களில் முன்னேற்றம் காணும் நாட்டுக்கு உதாரணமாக இந்தியா இருந்து வருகிறது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளதால் நாடு நிலைத்தன்மையுடன் உள்ளது என்றும் அதன் காரணமாக இன்னும் 20 ஆண்டுகளில் இந்தியாவில் மக்கள் சிறந்த நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன என தெரிவித்தார். அதோடு நிற்காத பில்கேட்ஸ் ஒருபடி மேலே சென்று பல விஷயங்களை முயற்சிக்கும் ஆய்வுக்கூடமாக இந்தியா உள்ளதால் இந்தியாவில் வெற்றியை நிரூபிக்கும் போது அந்த நடைமுறையை நாம் பிற இடங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும். வெளிநாடுகளில் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் அறக்கட்டளை அலுவலகங்களில் இந்தியாவில் இருக்கும் அலுவலகம்தான் மிகப்பெரியது. உலகின் பல இடங்களில் மைக்ரோசாஃப்ட் மேற்கொள்ளும் பெரும்பாலான திட்டங்கள் இந்தியாவுடன் தொடர்புடையதுதான் என்றும் தெரிவித்தார். பில்கேட்ஸின் இந்த கருத்து சர்ச்சையாகியுள்ளது. உங்களுடைய சோதனைகளை செய்து பார்க்க இந்தியா என்ன உங்களுடைய லேபா என்றும், உங்களுடைய சோதனைகளுக்கு இந்தியர்கள் என்ன எலியா இல்லை பன்றியா என கேட்டு கடுமையாக சாடி வருகின்றனர்.